தருணத்தில் இது பற்றி பேசுவதற்காக அரசியல் விமர்சகர் திரு செந்தில்வேல் அவர்கள் இணைப்பில் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். திருப்பரங்குன்றத்தில் போடப்பட்ட 144 தடை உத்தரவை ரத்து செஞ்சிருக்காங்க. அதே போல மலை உச்சியில் இருக்க தீபத்தூண்ல இன்றைய தீபம் ஏற்ற மனுதாரருக்கு உத்தரவிட்டிருக்காரு நீதிபதி. இந்த உத்தரவை நீங்க எப்படி பாக்குறீங்க? இன்றே தீபம் ஏற்ற வேண்டும் என்று சொல்லப்படுகின்ற பொழுதே அது பல்வேறு கேள்விகளை எழுப்புகிறது. தீபம் ஏற்ற வேண்டும் என்ற கோரிக்கை அப்படிங்கிறதே திருக்கார்த்திகை தினத்தன்று அங்கே தீபம் ஏற்ற வேண்டும் என்பதுதான். திருக்கார்த்திகை நேற்று முடிஞ்சிருச்சு. நேற்று தீபம் ஏற்றணும்னு ஒரு கோரிக்கை வச்சிருந்தாங்க. அதை அங்கே ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு சட்டம் ஒழுங்கு சார்ந்த சிக்கல்கள் ஏற்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மாவட்ட நிர்வாகம், தமிழ்நாடு அரசு, காவல்துறை அதற்கு அனுமதி மறுக்கிறது. அதற்கு அரசு தரப்புல கொடுக்கிற ஒரு விளக்கம் என்பது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விளக்கம் தான். கடந்த 100 ஆண்டுகளாக அந்த இடத்தில் தீபம் ஏற்றப்படவில்லை, மாறாக உச்சிப்பிள்ளையார் கோயில ஏற்றாங்க அப்படிங்கிற ஒரு காரணத்தை சொல்கின்ற பொழுது அந்த இடத்தில் தான் தீபம் ஏற்ற வேண்டும் என்று இப்பொழுது அடம்பிடித்து அதற்கான ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழல்ல அங்கே தீபம் ஏற்றப்பட்டால் அது ஒரு மத நல்லிணக்கத்திற்கு ஒரு சிக்கலை ஏற்படுத்துமோ, சட்டம் ஒழுங்கு சார்ந்த ஒரு சிக்கல் ஏற்படுமோ என்று அரசு அஞ்சி அதை நேற்று அனுமதிக்க மறுத்த நிலையில இன்று மாலையே இங்கே தீபம் ஏற்ற வேண்டும் என்று சொல்வது அப்படிங்கிறது முதலில் ஆகம விதிப்படி இந்த 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 மத நம்பிக்கைகளின்படி அது சரியான ஒன்றா அப்படிங்கிறது எனக்கு மாற்று கருத்து இருக்கிறது. தமிழ்நாடு ஒரு மத நல்லிணக்கத்திற்கான ஒரு மாநிலமாக திகழ்ந்து வருகிறது. மத மோதல்களற்ற நல்லிணக்கத்தோடு கூடிய ஒரு மாநிலமாக திகழ்ந்து வருகிறது. பரஸ்பரம் எல்லோரும் எல்லா மதத்தினுடைய உரிமைகளையும் மதிக்கக்கூடிய ஒரு மாநிலமாக திகழ்ந்து வருகிறது. இது போன்ற விவகாரங்களில் நாம் இன்னும் கூடுதல் கவனத்தோடு எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த சம்பவம் நமக்கு உணர்த்துவதாக நான் நினைக்கிறேன். அரசு தாக்கல் செஞ்ச மேல்முறையீட்டு மனுவை நீதிபதிகள் தள்ளுபடி செஞ்சிருந்தாங்க. அந்த மேல்முறையீட்டு மனு விசாரணையின் போது என்ன சொன்னாங்கன்னா, தண்டனையிலிருந்து தப்பிக்க தான் அரசு இந்த மேல்முறையீட்டு மனுவை தாக்கல் செஞ்சிருக்காங்க. அதே போல ஏதோ ஒரு நோக்கம் இருக்கு இந்த மனுவை தாக்கல் செஞ்சதுக்கு அப்படின்னு நீதிபதிகள் கருத்து தெரிவிச்சிருந்தாங்க. அவங்க அரசு மேல இந்த மாதிரியான ஒரு குற்றச்சாட்டை வச்சதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அரசுக்கு என்ன நோக்கம் இருக்க போகிறது? சட்டம் ஒழுங்கை காப்பாற்ற வேண்டும் என்ற நோக்கம் இருக்கிறது. மத நல்லிணக்கத்தை பேணி காக்க வேண்டும் என்ற நோக்கம் இருக்கிறது. இதை தாண்டி வேற என்ன நோக்கம் அரசுக்கு இருந்துவிட போகிறது? நீங்க நம்முடைய நீதி பரிபாலன அமைப்புகள் பல்வேறு காலகட்டங்களில் வழங்கக்கூடிய தீர்ப்புகள் சமீப காலமாக பல்வேறு விமர்சனங்களுக்கு உட்படுத்தப்பட்டு வருவதை நம்ம தொடர்ச்சியா பார்க்கிறோம். உதாரணமாக விவகாரத்தில் சிபிஐக்கு வழக்கு மாற்றப்படுகிறது. உத்தரப்பிரதேசத்தில் இதே போன்ற ஒரு வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்று கேட்கின்ற பொழுது நீதிமன்றம் என்ன சொல்றாங்கன்னா, யாரோ சிலருக்கு மாநில அரசு மீது நம்பிக்கை இல்லை என்பதற்காக சிபிஐக்கு மாற்ற முடியாதுங்கிறாங்க. ரெண்டு ஒரே விதமான வழக்குகள் தான். மாநில அரசு மீது நம்பிக்கை இல்லை, சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்று வருகின்ற பொழுது இப்ப நீதி பரிபாலன அமைப்புகள், நீதிபதிகளுடைய தீர்ப்புகள் அப்படிங்கிறது மக்களுடைய கடைசி நம்பிக்கை அப்படிங்கிறது நீதிமன்றமாகத்தான் இருக்கின்றன. நீதிபதிகள் இது போன்ற தீர்ப்புகளை வழங்குகின்ற பொழுது ரொம்ப சட்டத்தின்படி, சட்டம் என்ன சொல்கிறதோ அந்த வரையறைக்குள் இருந்து அந்த தீர்ப்புகள் வரணும், அதுதான் சரியானதாக இருக்கும். நம்பிக்கை சார்ந்ததாக தீர்ப்புகள் வர தொடங்கினால் அது இந்தியா போன்ற ஒரு பன்முகத்தன்மை கொண்ட நாட்டிற்கு, மத நல்லிணக்கத்தை பேணக்கூடிய ஒரு நாட்டிற்கு, மத சார்பற்ற ஒரு நாட்டிற்கு நம்பிக்கைகளின் அடிப்படையில் தீர்ப்புகள் எழுதப்பட தொடங்கினால் அது இந்தியா போன்ற ஒரு நாட்டிற்கு எவ்வளவு தூரம் அது ஆரோக்கியமான ஒன்றாக இருக்கும் அப்படிங்கிறது சிக்கலா இருக்குது. அரசை இது ஒரு பிரஸ்டீஜ் இஷ்யூவா அல்லது ஒரு ஈகோ கிளாஷ் மாதிரி எடுத்துக்கொள்ளக்கூடாது, அப்படி அந்த மாதிரியான ஒரு இடத்துக்கு நடந்துடக்கூடாது அப்படிங்கிறது என்னை போன்ற ஒரு பார்வையாளர்கள், சாமானிய மனிதனுடைய கருத்தா இருக்குது. நான் சொல்லி நீங்க அதை நேற்று ஏற்றல அப்படிங்கிற மாதிரியான ஒரு இடத்திற்கு நகர்ந்து விடக்கூடாது அப்படிங்கிறதும் ரொம்ப இதை கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு ஒன்றாக இருக்கிறது. உள்ளூர் மக்கள், திருப்பரங்குன்றத்தை சேர்ந்த மக்கள் நேற்று அங்கே இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு அங்கே ஒரு சட்ட ஒழுங்கு சீர்குலைவை ஏற்படுத்த முயற்சி செய்தவர்களை காவல்துறை கைது செய்த போது உள்ளூர் மக்கள் கைத்தட்டி வரவேற்றார்கள். அதை நம்ம பார்த்தோம், நம்ம கண்ணு முன்னாடி பார்த்தோம், எல்லா மீடியாலையும் அதை பார்த்தோம். அப்ப உள்ளூர் மக்கள் யாரும் இந்த செயலை விரும்பவில்லை. இது வெளியிலிருந்து போய் இது போன்ற செயல்பாடுகளை அவர்கள் செய்கிறார்கள். அப்புறம் ஏற்கனவே இதற்கு முன்பு இதே திருப்பரங்குன்றம் தொடர்பாக மதுரையில் வலதுசாரி அமைப்புகள், பாரதிய ஜனதா கட்சி அல்லது இன்னபிற ஹிந்துத்துவ அமைப்புகள் நடத்திய ஆர்ப்பாட்டத்தில் பேசிய பலரும் வைத்த வாதம் அப்படிங்கிறது கவனத்தில் எடுத்துக்கொள்ளணும். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, தமிழ்நாட்டிற்கு திருப்பரங்குன்றத்தை ஒரு அயோத்தி மாதிரி நாங்கள் மாற்றுவோம் அப்படின்னு சொன்னாங்க. தமிழ்நாட்டினுடைய அயோத்தியாக திருப்பரங்குன்றத்தை மாற்றுவோம் என்று சொல்வதெல்லாம் பேரபாயகரமான ஒரு வார்த்தைகள். அப்போ இந்த மாதிரியான வார்த்தைகளை வைப்பவருடைய நோக்கம் என்னவா இருக்குது? அந்த நோக்கத்தை யார் கேள்வி கேட்கறது? அந்த நோக்கத்தை எப்ப நம்ம கேள்விக்குட்படுத்த போகிறோம்? ஒரு ஹிந்து அமைப்பை சேர்ந்தவர் சமீபத்தில் தேர்தல் முடிவுகளில் வந்த பிறகு மாவட்ட தலைவரோடு, பாரதிய ஜனதா கட்சியினுடைய நெல்லை மாவட்ட தலைவரோடு பேசி ஆடியோ வெளியாச்சு. உங்க சேனல்ல தான் போட்டிருந்தீங்க, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. அதில் அவர் பகிரங்கமாக வெளிப்படையாக சொல்கிறார், கலவரம் செய்யாம தமிழ்நாட்டில் ஆட்சி பிடிக்க முடியாதுன்னு அவர் பேச, கலவரம் செய்யாமல் ஆட்சி பிடிக்க முடியாது என்று பேசி ஆடியோ வருகிறது. அப்ப இவருடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறதுக்கு பல சான்றுகள் தொடர்ச்சியா கொண்டிருக்கின்ற பொழுது
ஒரு அரசு சட்டம் ஒழுங்கை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு அரசுக்கு இருக்கிறது. அந்த பொறுப்பை நேற்று மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சிறப்பாக செய்திருக்கிறார் அப்படிங்கறதான் என்னை போன்றவருடைய கருத்தாக இருக்கு. இணைப்பில் இணைந்தமைக்கு நன்றி சார்.